இளையராஜா அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் எப்படி மாறுறாங்கன்னா, பயங்கர பிஸி. இந்த இது கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை. இந்த வியாபாரங்களை கவனிக்கிறதுக்கே நேரம் இல்லை. என்ன போக்குவரத்து, யாருடைய இதை கவனிக்கல. தொடர்ந்து அவர் இசை மட்டும்தான், அவர் பாடல்கள் மட்டும்தான் அவருடைய சுற்றி இருக்குது. எத்தனை படங்களுக்கு பின்னணி, என்னென்ன கதாபாத்திரங்கள், இதைத்தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதிகமாக தலையீடு இல்லை. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில நிறுவனங்கள் அவங்க வந்து எக்கோ, ராஜா ரெக்கார்டிங், இந்த மாதிரி சில கம்பெனிகளை ஆரம்பித்து அது மூலமாக அதுக்கு கொடுத்து அதுலேருந்து ஆடியோ வெளியே வர அது மூலம் வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போது அந்த அந்த நிறுவனம் வந்து வேறு ஒரு நிறுவனத்துக்கு அதை வந்து ரைட்ஸ் உரிமை எழுதி கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் வச்சுருந்துட்டு அப்போல்லாம் இது மாதிரியே வந்திருக்கும், இப்படிலாம் வரும், இளையராஜாவின் பாடல்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஒரு சிரஞ்சீவி தன்மை இருக்கும் அப்படின்னு அவங்களாம் நினைக்கல. அதனால் அவங்க அடுத்தடுத்த கம்பெனிகள் அது 3 உரிமையாளர்கள் மாறும் பொழுது இப்போ யார் முதல் உரிமையாளர் அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் பாட்டில் அதை எடுத்துக்கொண்டு போய் இப்போ நான் ஏன் நீங்கள் வந்து அதை பாடல்களும் கேசட் விற்கிறதுக்கும் அதை பிளேயருக்கு போடுவதற்கும் இதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஆடியோ ரைட்ஸ், அதுக்கு தான் அது ஆடியோ ரைட்ஸு. நீங்கள் அதை முழுக்க வந்து ஒரு திரைப்படத்துக்கு மறு உருவாக்கம் பண்ணுறதுக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது வந்து அவர் அந்த பாட்டை படைப்பாளருக்கு வந்து நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம். அதுவும் இசை ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற போட்டுக்கிட்டு வருது. அது அப்படி அது எவ்வளோ பெரிய தவறுங்கிறதே யாருக்குமே தெரியல. அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது.